வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழ் மீடியம் பாட்னிக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின் நல்லா தரவாக எழுதி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழ் மீடியம் பாட்னி கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ப்ளஸ் 5 மார்க் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய கொஷின் பேப்பரில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனா சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக படிக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொண்டு போய் ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவையினம் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 24 கட்டாயம். கேத்ரோஃபில்லி என்றால் என்ன? தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் 2 தரையிடி தண்டின் மாற்றூர்களை பட்டியலிடு. பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன? கொல்ச்சிசையின் குறிப்பு வரைக. சொனாரா 64 என்பது யாது? பிரிகி கூறு என்றால் என்ன? முழு ஆக்குத்திறன் என்றால் என்ன? தடைக்கட்டு நொதி என்றால் என்ன? பிபிஆர் 322 படம் வரைந்த பாகம் குறி. எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 33 கட்டாயம். முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்கோட்டு தோற்றம் படம் வரைந்த பாகம் குறி. டப்பீட்டத்தின் பணிகளை பட்டியலிடு. மென்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறு. குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் என்ன? மரபு வரைபடம் என்றால் என்ன? இரு பயன்களை எழுதுக. தனிசெல் புரத உற்பத்தியில் பயன்படும் நுண்ணுயிரிகள் யாவை? பீட்டி பருத்தியின் நன்மைகளை எழுது. வணிக முக்கியத்துவம் வாய்ந்த 2ஆம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்களுக்கு சில எடுத்துக்காட்டு மற்றும் அவற்றின் பயன்களை குறிப்பிடுக. அடுத்து நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன? வளர்ப்பறையினை நுண்ணுயிர் நீக்கம் எவ்வாறு செய்வாய்? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கருவுண் திசை என்றால் என்ன? வகைகள். கருதுதலுக்கு பின் மலரில் ஏற்படும் பாகங்கள் மாற்றம். இருபண்பு கலப்பு என்றால் என்ன? ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் வரி. குறுக்கேற்ற செயல்முறையினை விளக்குக. யூகேரியட்டுகள் டிஎன்ஏ இரட்டிப்பாதலை விளக்குக. பிபிஆர் 322 என்னும் வார்த்தையிலிருந்து நீர் அறிந்து கொள்வது என்ன? உயிரி தொழில்நுட்பவின் பயன்பாட்டை குறிப்பிடு. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் யாவை? தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 1 மார்க் இருக்குது. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி ப்ளஸ் 5 மார்க் கொஷின்லாம் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நல்லா படிச்சிருப்பாங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். டயஸ்கரியா எவ்வாறு தலைவலி இனப்பெருக்கம் அடைகிறது? சுரப்பிடப்பிடம் ஊடுருவு டப்பிடம். உண்மை பெருக்கம் என்றால் என்ன? வரையறு மரபணு இடைச்செயல். பிபிஆர் 322 படம் வரைக. அதே மாதிரி உடல் கருவாக்கம் என்றால் என்ன? உறைகுளிர் பாதுகாப்பிற்கு முன் ஏன் டைமித்தில் சல்பைட் கிளிசரால் அல்லது சுக்ரோஸ் ஆகியவை சேர்க்கிறோம்? அதே மாதிரி ஒட்டுதல் மற்றும் பதியமிடுதல் வேறுபடுத்துக. கரூரா கனி தோன்றுதல் கரூரா இனப்பெருக்கம் வேறுபாடு. அதே மாதிரி தாவும் மரபணுக்கள் நல்லா படிச்சுக்கோங்க. யூகேரியட்டுகள் டிஎன்ஏ இரட்டிப்பாதையில் பங்கு பெறும் நொதிகள் ரொம்ப முக்கியம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 × 5 25. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? ஆர்என்ஏ உருமாற்றத்தில் மூலக்கூறு செயல்முறையை விவரித்தெழுது. மஞ்சள் உயிரி பொருள் கொள்கை பற்றி குறிப்பெழுதுக. உயிரி தொழில்நுட்பவியல் பயன்பாட்டை குறிப்பிட. தாவர திசு வளர்ப்பில் அடிப்படை கொள்கையினை விளக்குக. உயிர் பாதுகாப்பு என்றால் என்ன? அதன் சாத்தியமான ஆபத்துகளும் பாதுகாப்பு அம்சங்களும் கருத்துக்களை வரிசைப்படுத்துக. கிரையோ ப்ரிசர்வேஷன் இது. சால்வியாவில் மகரந்த சேர்க்கை இயங்கும் முறை வரி. டப்பீட்டம் என்றால் என்ன? பணிகளை எழுதுக. அந்திமந்தாரை பல்வேறு நிறமலர்கள் தோன்றுவது மரபணுக்களின் புறத்தோற்றம் கலப்பேற்றி மரபணு கலப்பதில்லை. இதனை விளக்குக. ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குத்தன்மை விதியினை விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 பாட்னிக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம் கொஷின் பேப்பர்லாம் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 பாட்னிக்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தாவரவியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் படிச்சுக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். நகல்கள் என்றால் என்ன? மேல்கோஃபில்லி என்றால் என்ன? பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன? டாடா பேலை என்றால் என்ன? கோல்ச்சிசின் குறிப்பு வரைக. மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள் பெயர்களை கூறு. பிரிகை கூறு என்றால் என்ன? நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன? மரபு பொறியியலுக்கான கருவிகள் யாது? 6 × 3 18.
தப்பிட்டத்தின் பணிகளை பட்டியலிடு, முதிர்ந்த கருப்பை நம்பை படமறிந்து பாகம் புரி, பிற்கலப்பு நல்லா படித்து வச்சுக்கோங்க. மரபு வரைபடம் என்றால் என்ன, இதோட பயன்கள் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் சில டைம் கேட்குறாங்க. குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம், மரபணு மாற்றப்பட்ட உணவின் அபாயங்கள் யாவை, தனிசெல் புரத உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகள் யாவை, செயற்கை விதை தயாரிப்பதற்கான நெறிமுறைகளை எழுதுக, வணிக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்களுக்கு சில எடுத்துக்காட்டு தருக. அடுத்து பார்த்தோன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும். கருவுறுதலுக்கு பின் மலரில் பாகங்களில் ஏற்படும் மாற்றங்களை வரி, அதேமாதிரி தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை வரி, ஓங்கு மரத்திலை எடுத்துக்காட்டுடன் வரி, இருபண்பு கலப்பு என்றால் என்ன விளக்குக, மடியத்தின் வகைகளின் விளக்கப்படத்தை வரை, யூகேரியாட்டிகளின் டிஎன்ஏ இரட்டை பாதலை விளக்குக, உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை குறிப்பிட, PBR 322 என்ற வார்த்தையிலிருந்து நீர் அறிந்து கொள்வது என்ன, தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கையினை விளக்குக, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் யாவை. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி 12th பாட்னி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 பாட்னிக்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தாவரவியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாம் படிச்சுக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகும். நகல்கள் என்றால் என்ன, மேல்கோஃபிலி என்றால் என்ன, பல்கூட்ட அலீல்கள் என்றால் என்ன, டாடா பேலை என்றால் என்ன, கோல்சசின் குறிப்பு வரைக, மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருட்கள் பெயர்களை கூறு, பிரிகை கூறு என்றால் என்ன, நுண்ணுயிர் நீக்கம் என்றால் என்ன, மரபு பொறியியலுக்கான கருவிகள் யாது, 6x3 தப்பிட்டத்தின் பணிகளை பட்டியலிடு, முதிர்ந்த கருப்பை நம்பை படமறிந்து பாகம் புரி, பிற்கலப்பு நல்லா படித்து வச்சுக்கோங்க. மரபு வரைபடம் என்றால் என்ன, இதோட பயன்கள் பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் சில டைம் கேட்குறாங்க. குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம், மரபணு மாற்றப்பட்ட உணவின் அபாயங்கள் யாவை, தனிசெல் புரத உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் நுண்ணுயிரிகள் யாவை, செயற்கை விதை தயாரிப்பதற்கான நெறிமுறைகளை எழுதுக, வணிக முக்கியத்துவம் வாய்ந்த இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருட்களுக்கு சில எடுத்துக்காட்டு தருக. அடுத்து பார்த்தோன்னா அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும். கருவுறுதலுக்கு பின் மலரில் பாகங்களில் ஏற்படும் மாற்றங்களை வரி, அதேமாதிரி தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை வரி, ஓங்கு மரத்திலை எடுத்துக்காட்டுடன் வரி, இருபண்பு கலப்பு என்றால் என்ன விளக்குக, மடியத்தின் வகைகளின் விளக்கப்படத்தை வரை, யூகேரியாட்டிகளின் டிஎன்ஏ இரட்டை பாதலை விளக்குக, உயிர் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை குறிப்பிட, PBR 322 என்ற வார்த்தையிலிருந்து நீர் அறிந்து கொள்வது என்ன, தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கையினை விளக்குக, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் யாவை. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி 12th பாட்னி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.